நீலகிரி மாவட்டத்தில் கோடை விழாவை முன்னிட்டு கோத்தகிரி நேரு பூங்காவில் 13வது காய்கறி கண்காட்சி தொடங்கியுள்ளது. இது தொடர்பான விவரங்களை இணைகிறார் செய்தியாளர் கௌதம். விவரங்கள். மாவட்டத்தில் ஆண்டுதோறும் மே மாதங்களில் சுற்றுலா பயணிகளின் வருகை என்பது அதிகரிக்கும். அவர்களை மகிழ்விக்கும் வகையில் தமிழ்நாடு அரசு சார்பில் கோடை விழாவானது நடத்தப்பட்டு வருகிறது. இதில் புகழ்பெற்ற மலர் கண்காட்சி மற்றும் வாசனை திரவிய கண்காட்சி, ரோஜா கண்காட்சி மற்றும் குன்னூர் சிம்ஸ் பூங்காவில் பல கண்காட்சி மற்றும் காய்கறி கண்காட்சி உள்ளிட்டவை நடத்தப்பட்டு வருகிறது. இந்த ஆண்டு கோடை விழாவின் முதல் நிகழ்ச்சியாக 13வது காய்கறி கண்காட்சியானது சுமார் 2.5 டன் காய்கறிகளை கொண்டு கோத்தகிரி நேரு பூங்காவில் இன்று துவங்கியுள்ளது. சுற்றுலா பயணிகள் மற்றும் குழந்தைகளை கவர்வதற்காக ஜல்லிக்கட்டு காளை மற்றும் மரகத புறா, கிளிகள், வண்ணத்து பூச்சி உள்ளிட்ட பல்வேறு உருவங்கள் காட்சிப்படுத்தப்பட்டுள்ளது. மேலும் 18 அரங்குகள் அமைக்கப்பட்டு இதர மாவட்டங்களில் இருந்து காய்கறிகளான புலி, பாண்டா, திருவள்ளுவர் சிலை என பல்வேறு உருவங்கள் காட்சி அமைக்கப்பட்டுள்ளது. இந்த கண்காட்சியை நீலகிரி மாவட்ட ஆட்சியர் லட்சுமி பவ்யா தண்ணீரு மற்றும் சார் ஆட்சியர் சங்கீதா ஆகியோர் இன்று திறந்து வைத்துள்ளனர். விவரங்களுக்கு நன்றி கௌதம். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.